தவறான விமர்சனங்களை தவிர்க்குமாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மைய கட்டுப்பாட்டில் இருக்கும் உபகரணங்கள் உலக தரத்திற்கு ஒப்பானவை என்றும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் காத்திருக்கிறார். வீரகுமார், வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? சென்னையை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழையானது மிக கோரமாக கொட்டி தீர்த்தது. அதோடு மிக்ஜாம் புயலின் காரணமாகவும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழையின் அளவானது அதிகமாக இருந்தது. அதோடு மழையின் கோரத்தாண்டவம் நிறுத்திவிடாமல் தென் தமிழக பகுதிகளான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் வரலாறு காணாத, அதாவது 100 வருடங்களுக்கு இந்த மழையானது இல்லாமல் இந்த வரலாறு காணாத மழையான அந்த மழைப்பொழிவானது பெய்திருந்தது. கிட்டத்தட்ட அமைச்சர்களும் முதலமைச்சரும் பிற அதிகாரிகளும் நேரடியாக ஆய்வு சென்று அந்த பணிகளை பார்த்து வந்தனர். இதில் கிட்டத்தட்ட ஒரு 65 கிட்ட உயிரானது பலியாகி இருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் அரசு அதிகாரிகளால் தமிழக அரசு அதிகாரிகள் வானிலை ஆய்வு மையமானது முன்னெச்சரிக்கையாக தெரிவிக்க தவறிவிட்டது என்ற ஒரு கருத்தை மையமாக வைத்திருந்தார்கள். அதாவது காயல்பட்டினம் ஆகிய பகுதிகளில் 96 சென்டிமீட்டரானது மழை பொழிவு பெய்திருந்தது. இதனை தென்னிந்திய வானிலை ஆய்வு மையம் முறையாக அறிவிக்காதது முன்னெச்சரிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கையாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் தென்னிந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் இதனை எதிர்த்து ஒரு செய்தியானது தற்போது அறிவித்திருக்கிறார்கள். சென்னை வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரையில் நவீனமான ஆய்வு மையமாகவும் அதிவேக கணினிகளும் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் வசதிகளோடு ரேடார் மற்றும் தானியங்கி வானிலை சேகரிப்பான்கள் கொண்டு உலக தரத்திற்கு ஒப்பான ஒரு வானிலை மையமாக உள்ளதாகவும், அதோடு இல்லாமல் வர்தா, கஜா, மிக்ஜாம், நிவர், மாண்டோஸ் போன்ற புயல்களை தங்களுடைய வானிலை மையத்தின் மூலம் துல்லியமாகவும் சிறப்பாகவும் கையாண்டதன் காரணமாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது தீவிரப்படுத்தப்பட்டதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு பதிலாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தை இலக்காக வைத்து செய்யப்படும் விமர்சனங்கள் அர்ப்பணிப்புடன் இயங்கும் தமிழக வானிலை மைய பணியாளர்களை புண்படுத்துவதாகவும் அவர்கள் தரப்பில் செய்யப்பட்டுள்ளது. என்னவென்றால், தொடர்ந்து மத்திய அமைச்சர் பேசிய பதிலுக்கு நமது தமிழக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளும் சென்னை வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த அளவிற்கு பாதிப்புகளை தென் தமிழக பகுதியானது சந்தித்து